நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மார்த்தாண்ட சுவாமிகள் சொன்னது உண்மைதான். இல்ல, உங்களோட நடவடிக்கையாலதான் இந்த அப்பாவிங்க எப்பவும் சுத்தபத்தம் இல்லாம இருக்காங்க. என்ன மகாராஜா அப்படி சொல்றீங்க? மிச்சம் மீதி சாப்பிட வந்தவங்களுக்கு சுத்தபத்தம் தேவையில்லையே. உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்கன்னா அவங்களும் சுத்தபத்தத்தோட வந்திருப்பாங்க இல்லையா? அப்படின்னு எனக்கு தோணல மகாராணி. தோணணும். குடிமக்கள் நல்லவங்களா மாறணும்னா ஆட்சி செய்யறவங்களும் நல்லவங்களா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னா எல்லா மனித உயிர்களையும் மதிக்க தெரிஞ்ச ஒரு நல்ல மனசு வேணும். இவங்க கிட்ட என்னதான் நாம நல்லவங்களா இருந்தாலும் அவங்க சரியாக வாய்ப்பே இல்ல மகாராஜா. சரியாவாங்க. அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது அவங்க கிட்ட நீங்க அன்பா நடந்துக்கணும். அப்படி செஞ்சா நீங்க சொல்றது எல்லாம் அவங்க அன்போட ஏத்துப்பாங்க. அதை இப்பவே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. நாளைக்கு நீங்க எல்லாரும் கோயில் வீட்லயே உட்காந்து அன்னதானம் சாப்பிடலாம். அதனால நீங்க எல்லாரும் குளிச்சிட்டு சுத்தமா வரணும். ஏதாவது அசுத்தமா இருக்கிறவங்க கோயிலுக்குள்ள வராம இருக்கணும். அவங்களுக்கான சாப்பாடு கோயிலுக்கு வெளியில பரிமாறப்படும். நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் நடக்குமா? நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நான் எப்பவும் சொல்லுவேன். வாங்க. என்ன நடந்தாலும் என்னோட வாக்க நான் காப்பாத்துவேன். ஆனா நான் சொன்ன விஷயத்த நீங்க எல்லாரும் கடைபிடிக்கணும். நிச்சயமா மகாராஜா, நாங்க எல்லாரும் சுத்தமா குளிச்சிட்டு தான் இந்த அன்னதானத்துக்கே வருவோம். அப்படின்னா கோயில் வீட்டுல ஒன்னா உக்காந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இங்க இருந்து போலாம். ஏழைகளை காப்பாத்த வந்த இந்த மகாராஜாவை நீதாம்மா காப்பாத்தணும். என்னங்க, சாயங்கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்கிருந்து கிளம்பலாமா? ஏன் திடீர்னு அப்படி சொல்ற? தீர்த்த யாத்திரைக்கு வந்துட்டு எதுக்குங்க தேவையில்லாத பிரச்சனையெல்லாம்? நீங்க கேள்வி கேட்கறதாலேயோ புத்திமதி சொல்றதாலேயோ இவங்க மனசெல்லாம் மாறிடும் நீங்க நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்கறதுக்கும் குற்றம் சொல்றதுக்கும் இங்க யாரும் இல்லாததாலதான் இவங்க எல்லாரும் இப்படி மோசமானவங்களா மாறிட்டாங்க. இங்க இருக்கிற கோயில் நிர்வாகிகள் மாதிரி. எனக்கு என்னமோ உங்களால அவங்கள மாத்த முடியும்னு தோணலங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம வேண்டிக்கிட்ட மாதிரி நாளைக்கு அன்னதானம் நடக்கும். அந்த ஏழைங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஏழை பணக்காரன்னு பாகுபாடு இல்லாம எல்லாரும் சமமா உட்காந்து அன்னதானம் சாப்பிடணும். கோயில் விஷயங்கள்ல அந்த பிராமணர்கள் எடுக்கிறது தானே இறுதி முடிவு. நாம பண்ண போற அன்னதானத்தை அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எப்படிங்க அந்த அப்பாவிகளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும்? வாக்கு கொடுத்தது இந்த தயானந்தன்னா அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நான் ஒரு தேசத்தை ஆள்றவன் இல்லையா? இன்னொரு தேசத்தை ஆள்ற மகாராஜாவை சந்திக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு முன் அனுமதி வாங்கணுங்கிற அவசியம் இல்லல்ல. இந்த நாட்டு மகாராஜாவை நீங்க நேர்ல பார்த்து அனுமதி வாங்க போறீங்களா? அப்படி நான் அனுமதி வாங்குறது இந்த நாட்டு மகாராஜாவை பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல. தர்மத்துக்கு காவல்காரங்கன்னு மகாராஜா நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த கோயில் நிர்வாகிகள் மோசமானவங்கன்ற உண்மையை அவருக்கு புரிய வைக்கணும். இப்படி அவங்களோட கோபத்துக்கு ஆளாகிறதால நமக்கு என்னங்க கிடைக்க போகுது? மன நிம்மதி. இந்த உலகத்தை ஆள்ற அன்னபூர்ணேஸ்வரியோட சன்னதியில தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுத்தோங்கிற மன நிம்மதி. அது மூலமா ஏழைங்களுக்கு உரிமையானதை வாங்கி கொடுத்தோங்கிற மன நிம்மதி. மகாராஜா,
மகாராஜா, நீங்க 2 பேரும் இங்க தங்குறதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லல்ல? இந்த தேசத்து மகாராஜாவோட அரண்மனையில உங்களுக்கு ஒரு அறை ஒதுக்குறேன்னு சொன்னப்ப கூட நீங்க சம்மதிக்க மாட்டேன்ட்டீங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. நாங்க தீர்த்த யாத்திரைக்கு தானே வந்திருக்கோம். அரண்மனையில தங்கணுங்கிற அவசியம்லாம் இல்ல. இங்க இருக்கிற வசதி எங்களுக்கு போதும். எல்லாம் உங்க இஷ்டம். அப்புறம் நாளைக்கு உங்க வேண்டுதல் அன்னதானம் செய்யறதுக்கான தொகை ஒரு நாளைக்கு முன்னாடியே கோவில் நிர்வாகத்துல கட்டணுங்கிறது தான் இங்க இருக்கிற முறை. அதுக்கு என்ன, தாராளமா கொடுத்துடலாம். ஆ. தொகை எவ்வளவுன்னு மட்டும் சொல்லுங்க. சாதாரணமா 101 பணம் தான் வாங்குவோம். ம். உண்மையா? கரியஸ்தரன், நாளைக்கு நம்மளோட அன்னதானம் நடக்கும்போது அது ஏழைங்களுக்கு மட்டுமா தான் இருக்கணும். இங்க அன்னதானம் எப்படி நடக்குங்கிறத நீங்களே பாத்தீங்கல்ல. அந்த முறையில் அன்னதானம் நடத்துறது கடவுளுக்கு எதிரான செயல்னு உங்களுக்கு தெரியும்ல. முன்னொரு காலத்துல இருந்த மாதிரி பசியோட வந்த பக்தர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாம அன்னதானம் நடக்கணும். இனி எப்பவும் அப்படிதான் இருக்கணும். நாளைக்கு நடக்கிற அன்னதானம் இங்க ஒரு புண்ணியம் நிறைஞ்ச மாற்றத்துக்கு ஆரம்பமா இருக்கட்டும். மகாராஜா, நீங்க சொல்றது எனக்கும் சரின்னு தான் தோணுது. ஆனா இங்க இருக்கிற நியாயமும் தர்மமும் வேற மாதிரி இருக்கு. அப்படின்னா நீங்க கோயில் நிர்வாகிகள்கிட்ட சொல்லி வைங்க. மகத்தான ஒரு ஆச்சாரத்தை அனாச்சாரமா மாத்தின துரோகிகள் ஆக வேண்டாம்னு சொல்லி வைங்க. தெரிஞ்சும் தவறு பண்றவங்களுக்கு உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம் மகாராஜா? அப்படி இல்லைன்னா கட்டாயப்படுத்தி தான் அனுசரிக்க வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நானே செய்யறேன். இந்தாங்க, இதுல 101 பணம் இருக்கு. இன்னும் தேவைப்பட்டா கேட்க தயங்காதீங்க. சரிங்க. சாயங்கால பூஜையை தரிசிக்கதா அந்த பெரியவங்க வருவாங்க. அப்போ நீங்க சொன்ன விஷயத்த அவங்க கிட்ட சொல்றேன். அனுகூலமான ஒரு முடிவு ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களோட கடவுள் பக்தியால நினைச்சுக்க வேண்டியதுதான். நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதா, எதையும் மிச்சம் வச்சிடாத. எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிட்டு வா. வா வா வா, சீக்கிரம் வா. வா. ஏ ராதா, கடவுளே, வா வா. யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல, சீக்கிரம் வா. இதோ வரேன். வா வா. இரு, அதை காட்டு பார்க்கலாம். இதோ. மாமி, நிலவரைக்குள்ள இன்னும் தேடி பார்த்தா நிறைய இதே மாதிரி இருக்கும். உள்ள எப்படி போறது மாமி? ஒரே இருட்டா இருக்கு. இதுவே நமக்கு ஏராளம். நல்லபடியா சந்தோஷமா இருக்கலாம். வா, சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு போயிடலாம். எப்படி மாமி இந்த நகையை எடுத்துட்டு அரண்மனையில இருந்து போறது? அரண்மனையை சுத்தி காவல்காரங்க. அவங்க கையில மாட்டினா நகை மட்டும் போகாது, தலையும் போயிடும். முதல்ல இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் உன்னோட அறையில வச்சிரு. ஏன் சொல்றேன்னா, இந்த நகையை திருடினது வேலுதான்னு சொல்லி அந்த திருட்டு பட்டத்தை அவன் மேல கட்டிடலாம். அதுக்கு வேலு ஒத்துக்கலனா? அடிக்கிற அடியில வேதனை தாங்காம செய்யாத குத்தத்தை கூட செஞ்சேன்னு ஒத்துக்குவாங்க. அப்போ திருடினது நான் தெரிஞ்சா என்னையும் அடிச்சு துன்புறுத்துவாங்கல்ல மாமி? சொல்லுங்க. அடிச்சு கொலை பண்ணுவாங்க. எனக்கு பயமா இருக்கு மாமி. நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் சொல்ற மாதிரி செஞ்சா அது போதும். நகை காணாம போன விஷயத்த வேலுக்கிட்ட போய் எல்லாரும் விசாரிப்பாங்க. அந்த சமயம் உனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி நீ அறைய விட்டு வெளியில வரணும். அதுக்கப்புறமா நான் சொல்ற இடத்துல நகையை கொண்டு போய் வைக்கணும். அது எப்படி செய்ய முடியும்? யாருக்கும் தெரியாம நகையை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? சொல்லுங்க. அதுக்கு வழியை நான் சொல்லி தரேன்னு சொல்றேன்ல. சரி, இப்போ உன் அறைக்கு போ. எப்ப வரணுமோ அப்ப வரலாம். போ போ போ, மெதுவா போ போ.
நான் எழுந்திருக்க மாட்டேன். எழுந்துருன்னு சொல்றல. நான் பார்க்கல. நிலவர திறந்து இருக்கிறதையும் அதுல ஆபரணங்கள் காணாம போயிருக்கிறதையும் முதல்ல பார்த்தது யாரு? நான் தான். எப்ப நீங்க பாத்தீங்க? இன்னைக்கு காலையில. காலையில எதுக்காக நீங்க நிலவர பக்கம் போனீங்க? குளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் அந்த அறைக்கு பக்கத்துல தானே இருக்கு. குளிக்க சீயக்காய் எடுக்கிறதுக்காக அந்த வழியா போனேன். அப்பதான் நிலவர திறந்திருக்கிறத பார்த்தேன். அதனால நிலவர பக்கம் போய் பாத்தீங்க இல்ல? சந்தேகம் இருந்ததுனால நிலவரைக்குள்ள போய் பார்த்தேன். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அனாவசியமா அடுத்தவங்கள சந்தேகப்படுற பழக்கம் எனக்கு எப்பவும் இல்லை. வெளியாட்கள் நிலவரைக்கு வர்றது முடியாத ஒரு காரியம். நிலவரைய பத்தி தெரிஞ்ச இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த நகையை திருடி இருக்காங்க. என்ன, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? நான் யாரையாவது சந்தேகப்பட்டா இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். யாருக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நிலவர கதவை உடைச்சு முதல் முறையா திருடு போயிருக்கு. குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த வேலு இந்த அரண்மனையை தானே எப்போ சுத்திக்கிட்டே இருப்பான் இல்லம்மா? சின்ன மகாராஜா தான் அவனுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கிறாரே. மாமி, அறையை திறக்கிற சுதந்திரமும் மகாராஜா கொடுத்திருக்காரு போல. வேலு ஒண்ணும் திருடுறதுக்காக இந்த அரண்மனைக்கு வரல. அதை எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? தான் நேர்மையானவன், உண்மையானவன், கடவுள் மேல பக்தி உள்ளவன் சொல்லிக்கிட்டு திரியறவன் தான் இதையெல்லாம் பண்ணியிருப்பான். அவன் ஏதோ ஒரு கொள்ள கூட்டத்தில இருந்து தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவன் உதவியோட தான் கொள்ளக்காரங்க அந்த நிலவர கதவை உடைச்சிருப்பாங்க. வேலுவை கூட்டிட்டு வந்து அவனை விசாரிக்கிற முறையில விசாரிச்சா எல்லா உண்மையும் சொல்லிடுவான். யார் எடுத்துட்டு போனா, எப்படி எடுத்துட்டு போனாங்கிற விஷயம் தெரிஞ்சா அந்த நகையை திருப்பி கொண்டு வர வழி கிடைக்கும்ல. திருடன், நிலவர திருடன் தான் வரான். இந்த பக்கம் வாடா. ஏய், வாடான்றல. டேய் விடுடா அவனை. எதுக்கு விடணும்? நிலவரைக்குள்ள புகுந்து நகைகளை எல்லாம் திருடுனவனா பிடிச்சு கட்டியில போடணும். நிலவரையில திருடி இருக்கானா? ஆமா, இங்க திருடுறதுக்கு இவனை விட்டா வேற யாரு இருக்கா? அப்படி இருக்காதுங்க. அப்படி ஒரு திருட்டு நடந்திருந்தா அதுக்கு காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். திருடனை கையுங்களவுமா பிடிச்சதுக்கு அப்புறம் பின்ன வேற யார கண்டுபிடிக்க போற பார்த்திபா? குற்றத்தை ஒத்துக்க வச்சாலே போதும். இவனை ஏன் கையில ஒப்படைங்க. அந்த மாதிரி போய் சொல்லி திருடுற பழக்கம் நிச்சயமா இவனுக்கு கிடையாது. அவன் அந்த மாதிரி பையனும் இல்ல. எதுக்காக தேவையில்லாம பழி போடுறீங்க? அதை விசாரிக்க வேண்டிய முறையில விசாரிச்சதுக்கு அப்புறம் முடிவெடுக்கலாம். அப்படின்னா அதை இப்ப பண்ண வேண்டாம். அவனை விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கலாம். அப்ப அதை உடனே செய்யணும். அவன் குற்றத்தை நான் ஒத்துக்க வைக்கிறேன். ராதா, சொல்லுங்க. அவனை இந்த பக்கம் கொண்டு வா. அந்த பக்கம் போய் நில்லுடா. அரிக்குது. இவனுக்கு என்னாச்சு? மாமா, அடச்சி, சொல்லுங்களேன். தள்ளு அந்த பக்கம். மாமி, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்களேன். போற அந்த பக்கம். மகாராஜா, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்களேன். ஓடா. தள்ளி போ. அரிப்பு தாங்க முடியலையா? மகாராஜா, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்களேன். அடிச்சா வச்சுக்கோ. அடிக்க சொல்லல, சொரிய சொன்னேன். இவனுக்கு என்னாச்சு? ஐயோ!
இது வேற. பயங்கரமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எங்க இருந்துடா வந்தது? இதோ இங்க இருந்து வந்தது. ஆ? அது இல்ல, இதோ இவர் கொடுத்தாரு. ஐயோ! ஐயோ! மகாராஜா! அடிக்காதீங்க. டேய், நில்லுடா. நில்லு. அடிக்காதீங்க. திருட்டு நீ பண்ணிட்டு. டேய், நில்லு. டேய், எங்கடா விட மாட்டேன். நில்லுடா.